நக்கலா கை காட்டுறீங்க. நான் கை காட்டுறேன். இப்படி எப்படி காட்டுங்க. இதுதான் வந்து வெட்டி எல்லாம் என்ன மீன் இது? இப்படிலாம் காட்டலாமா? இதுல மீனோட பேர் வந்து மறக்காம வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அன்னைக்கு தெரியுமா அந்த மீனோட பேர்? இது காணாது. உள்ளுக்கு எல்லாம் ஓட்டும். மீன் உள்ளுக்கு தலையோடி பேர். அண்ணாவே ஓமம் சொல்றாங்க. அந்த படத்துல உயரமான கண்ணா வந்துட்டு வருவா நீ வந்து சும்மா வேற லெவலில் வந்துட்டு இதே இது விளக்கு அந்த இது இல்லை மலைக்கே போய் வந்து நாங்க ஒன்றோட வடியா இருக்கு. இந்த தொட்டு தான் சாப்பிடுவோம். தொட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அண்ணாக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம். இல்லை மேலே விட நல்ல பிரிசனு கொஞ்சம் விடட்டும். மேலே மேலே விடட்டுமா? பாருங்க அப்படியே ரோஸ் கொஞ்சம் தொட்டுட்டு வெங்காயத்தை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்படி இங்கே வணக்கம். நான் கைனன். நான் பிரிஷன். நக்கலா கை காட்டுறீங்களா? நான் கை காட்டுறேன். இப்படி எப்படி ஓகே வினேஷ் எப்படி இருக்கிறீங்க? நித்திரா வந்துட்டு மாறியல் போல அவனுக்கு காய்ச்சல் படிச்சு எக்ஸாமுக்கு படிச்சு படிப்பு கூடி தலையடி படிப்பு கூடி வந்து வினேஷுக்கு பாத்தீங்கன்னா தலையடிச்சு முன்பக்கம் வந்து வீங்கி கொண்டு வந்து தலை நாளைக்கு பள்ளிக்கூடம் மில்லியன் சரியா கவலை அன்றைக்கு தான் சொன்னி பள்ளிக்கூடம் மில்லியன் பள்ளிக்கூடம் நாளைக்கு உயிர்த்தனாய் இந்த வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி லீவு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் நினைக்கிறேன் 200 நாள் தான் பள்ளிக்கூடம் இருக்கு போல. சரி ஓகே அப்படி இருக்கீங்க அண்ணி. நீங்கள் அண்ணி ஓகே. அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வித்தியாசமா நம்ம இதுவரைக்கும் வந்து நாங்கள் வீடியோல வந்து செய்யவே இல்லை. அதாவது இன்றைய தினம் ஒரு பெரிய லெவலான ஒரு மீன் ஒன்று நாங்கள் வேண்டி வச்சுக்கிறோம். அதனால கூட மீன் தான் நம்புடுது. என்ன மீன் தான் நம்ம நேற்று வந்து மீன் தான் கிடந்துச்சு. அப்போ இன்றைக்கு வந்து அண்ணாக்கள் எல்லாத்துமா கடைக்கு போய் தூண்டில் மேலே எடுத்து மீன் பெரிய லெவலில் ஒரு மீன் ஒன்று வந்து பிடிச்சி கொண்டு வந்தோம் வெளியில் போய். அப்போ அதைத்தான் வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா மசாலா எல்லாம் போட்டு இது என்னன்னு சொல்றதுக்கு பேர் அவன் அவன்ல சூடு இது அவனுண்ட ஒரு இது அதான் என்னென்ன வடிவா தெரியல. அப்போ நாங்கள் கையில் ஒன்று வச்சு போட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு மீனை வந்து சுட போறோம். சுட்டு சாப்பிட சொல்லுங்க என்ன சொல்றீங்க? தனியா கேட்குறீங்க ரெண்டு மீன் நல்ல வாசம் பண்ணி இருக்குது. அதை எல்லாம் செய்து அப்படிதான் மீன் மேல வாசம் பண்ணி சொல்றது. கௌதம் நீட்டா பாருங்க ஐயா சொல்றது இல்லை. சரி சொல்லுங்க என்னது போன பாருங்க. சரி ஓகே. அப்ப நாங்கள் அதைத்தான் வந்து செய்ய போறோம். நாங்கள் மீன் எடுத்து மீன் ஃபுல்லா மஞ்சள் எல்லாம் பூசணும் படிக்கும் எல்லாம் மசாலா அஞ்சு கீழே தூள் வரும் தூள் காட்டுங்க. இதுதான் வந்து வெட்டி எல்லாம் என்ன மீன் இது? இப்படிலாம் காட்டலாமா? இதுல மீனோட பேர் வந்து மறக்காம வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அன்னைக்கு தெரியுமா அந்த மீனோட பேர்? உண்மையிலே மீனை பாக்க ஊத்திடும். சரி அப்ப இந்த மீனை தான் வந்து நாங்கள் பஸ் டைம் பிடிச்சி கொண்டு வந்தாங்களே காட்டுவோம். பிடிச்சி கொண்டு வந்தாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாப்பிட்ற டைமுக்குள்ள வந்து தருவினோம். அப்ப நாங்கள் சுரட்சி வந்து அதையும் காட்டுவோம். இது மட்டும் இல்லாம வந்து கணவாயம் அதங்க கிச்சனே கிடக்கு அது வந்துட்டு அது செய்வோம். இதுல வச்சே செய்வோம். ஓகே அப்ப எல்லாரும் விளையாட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் எடுத்துவாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட வந்து எல்லாம் எடுத்துக்கோ. இல்ல இது வந்து பெருமா தானே சாப்பிடுவோம். மீன் மட்டும் தான் சாப்பிடுவோம். சரி அப்ப நாங்கள் இதைத்தான் வந்து இந்த டைம் வந்து இரவு போல ஒரு 8 மணி வரும் இதை நாங்கள் ஒரு மசாலா மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் வேற லெவலில் வந்து செய்ய போறோம். சரி வருதோ சரி வரையிலையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பான முறையில்
என்ன செய்யணுமோ அதை நாங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் செய்து ஆகுவோம். அப்போ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன் நம்ம வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, அதான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமே. கொஞ்சம் காலமாக வந்து நாங்கள் ஃபேமிலியானெல்லாம் சமைச்சு ஒரு வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்கன்னு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து தான் இப்போ மசாலா போட போகிறோம் என்ன. அப்போ நானும் மீன் சோம்னு போடுவோமே. அன்னி வந்து நீங்கள் கனவாக எடுத்துக்கொண்டு வாங்க, அதை நம்ம காட்டுவோம். இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்படி கிட்ட கொண்டாங்க கொஞ்சம் கல்லில் வைங்க வச்சுருந்தோம், இதை நெட்டை கல்லில் வைங்க. இதுக்குள்ள வந்து என்ன இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், அடுத்தது தூள், மற்றது உப்பு, தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறோம். இதை வந்து நாங்கள் புளிய போகிறோம். என்ன அவசியம் பாதி எல்லாம் வந்து நாங்கள் நீட்டாக கழுகினாங்க. அப்புறம் நீங்கள் யோசிக்க கூடாதா புளி வெட்ட மீன் சார் இந்த கொட்டையா கொட்டையா சரி வந்து எடுக்கணும். நான் தேசி புளியெல்லாம் வந்து செஞ்சு வீடியோவில் பார்த்து தான் இதில் வந்து செய்கிறேன். நாங்கள் எங்கே போகிறீங்க சார்? தலையை காணையில் காய்ந்த தலை காணா போட்டு தெரியல வீடியோ போட பாருங்க அவசியம். அதை வச்சு தேசிக்காயில் அறிவேண்ணா கையில் ஃபுல்லாக புளிய வேண்டாம். 2 காயை பிடிங்க. கேமராமேன் மாதிரி தான் வேறு. சரி ஓகே. காய்ந்த மஞ்சள் போடையிலேயே மஞ்சள் மஞ்சள் மற்றும் எல்லாம் சந்தனத்தின் நிறைந்த எங்களை எடுத்து போட்டு செதில் பட்டு நீங்களே வடிவா. எல்லாம் வந்து கம்பியெல்லாம் கம்பி பிரஸ் நேற்று செய்ததெல்லாம் வந்து செய்த நாங்கள். இன்னொரு உப்பு கரையே இல்லையா? அது சரியெல்லாம் பூச கணக்காக இருக்கு. பூசட்டே பூசினா நான் சாப்பிட மாட்டேன்ல, நீங்களாம் சரி ஊத்தட்டது இல்லை. இந்த கிட்ட வேணும் கிட்ட வா புல்லா புல்லா அடுத்த பக்கம் கண்ணுக்கு ஊத்துங்க. இதை பூசி போட்டு கண்ணுக்கு ஊத்துட்ட வலிக்கட்டுமா? மஞ்சள் கொஞ்சம் போட்டு இது காணாது. உள்ளுக்கு எல்லாம் ஓட்டணும். மீனஸ் உள்ளுக்கு தலையாடி பேர் தலையாடி பேர் அது பின்னுக்கடா. இது காணாது. ஊற ஓகேயா இருக்கும்டா. இது காணாது பெரியம்மா. காண பீஸ் தூளுகள் மஞ்சள் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். இதை குறிச்சு எடுத்துக்கலாம். தோல் உரிச்சாடா அருகி போடும்டாப்பா தான் சாப்பிட்றாங்க. சரியா நீங்க பின்னுக்கு பாருங்க கொஞ்சம் தங்கடா இருக்குங்க. தூள் முடிஞ்சுப்பா. ஐயோ உப்பு கல்லுப்பு. ஓம்டா கல்லுப்பு நேம்மா வடிக்க வேணா. இது பின்பக்கம் தூள் இல்லை, பச்சையா இருக்கு. எது காணாது காய்ந்த அந்த பூவை கழுத எடுத்து காட்டுங்க. கட் பண்ண குடிச்சு நினைக்கிறான்டா அவன். ஓகே பாதி சொன்னா இப்போ நாங்கள் இதை வலிச்சு விடுவோம். காய்ந்த உனக்கு கையால் வலிக்கணும். கருகா போகுது அது கருவாது. கருவினாலும் டேஸ்டா இருக்கு. உள்ளுக்க விடுங்க எல்லாத்தையும். மீன் பூலாம் புதுசாக கிடக்கு, புது மீன் கரவல மீன் வளைச்சு விடுங்க அவ்வளோத்தையும். அங்கால பக்கம் முன்னுக்கு கிடக்குற விடுங்க. வயிற்றுக்கு இல்ல இல்ல கொத்தமல்லி இந்த வயதுக்கு வயல நிறைய இது கவத்துக்கு விளாங்க நான் பார்த்துட்டு கவத்துக்கு கொஞ்சம் பார்ப்பீங்க கடைசியில் வீடியோ வெறிப்பாடி பிடிக்க முள்ளு குத்துனா அப்படி கையில் சும்மா சும்மா இந்த விளாத்தையும் அவ்வளோத்தையும் கிடக்குற அவ்வளோத்தையும் பூசுங்க. அவ்வளோத்தையும் அடுத்த இன்டர்நேஷனல் பூசுங்க. பயந்தில்ல பயப்படா பூசுங்க. இப்படி ஏண்டா கொண்ட நிலாலைன்னு என்ன விடுறது வளர்ந்து அண்ணா மீனுக்கு ஒழுங்கா பூச தெரியா நிலா வள சுட்டு கொண்டு வாண்டு. அண்ணா நீங்க எடுக்கிறப்பல பேக்ல கொஞ்சம் அண்ணா மண்ணெல்லாம் தெரியுது. கோஆபரேட் ஸ்ட்ரைக் பிசினஸ் அண்ணே என்ன மண்ணெல்லாம் தெரியுது. போனேன் வளைச்சு விடுங்க பயப்படாம. மூக்குக்கு வை மீனுக்கு வழியா புதுக்கும் காணமாடா வயிற்றுக்கு வயிற்றுக்கு அஞ்சல் பூக்கோண்டி இல்லை அஞ்சல் வயிற்றுக்கு ஓட்டிடுவோம்.
ரொம்ப எடுத்துட்டு விடு. டேய், நம்ம இல்ல ரெண்டு எடுத்து நான் அப்படி வேணாம் வாசமா இருக்கு வேணாம் கிட்ட பொறிச்சா கிட்ட கொண்டு வைக்கிறேன் பேர் வாசி பேர் குட்டியா கடை கொத்து பய கிடையாது பசரா வந்துட்டு இது அங்க ஒரிஞ்சு வா புள்ளிகளுக்கு பவுடர் உசுறுதா பூசாரு பேக்ல ஏய் முள்ளடா பேக்ல இது அடே பயத்தடா முடியாது என்ன ஃபேவரட் ரைட் ஓகே இப்போ நான் பா கண்ணடி வந்து கண்ணை குளிச்சுறோம் கண்ணடிக்க சரி, அது இங்க இருமா நீ கொண்டு வந்தா ஓசியா பெரிய உங்களுக்கு கேள்வி வந்து இப்படி என்னோட எடுக்கணும் ரைட் இத வந்து பாத்தீங்கன்னா கேரண்ட தம். இப்படி கொஞ்சத்துக்கு நாங்க ஊற விட போறோம் ஊற விட்டு போட்டு நாங்க இப்போ அடுப்பை மூட்ட போறோம் அதை பார்ப்போம் மாத்திரச்சியா ஓகே நாளை சந்திப்போம் ஓகே பாதி சொன்னா இங்க பாருங்க நாங்க இப்ப அடுப்பு மூட்டுறோம் என்ன நீ அடுப்பு மூட்டு பாடுதா என்ன மாதிரி பாருங்க கையில பட்டா தாண்டா எரியும் படிவா இங்க இத இப்ப வைக்க கூடாதுண்ணா கறியிரும் தேங்காய் எண்ணெய் எடுத்தா சும்மா மீனுக்கு மேல அப்படி வைக்கலாம் தொட்டு தொட்டு இந்தா கொஞ்சம் இதா இருக்கு பூசி விடலாம் பிரஸ் மொண்டு கம்பி பிரஸ் மொண்டுண்டா ரெண்டு நாள் ஆகுது. சவுக்கம் கந்தண்ணா அதுக்கு என்ன பூசணுமா மேலே மீன் பிடிச்சிருந்தது ஐயா சொல்றேன் எண்ணெயும் எண்டா ஓகே ஓகே இப்போ நாங்க அடுப்புல மூட்டியாச்சு இப்போ நாங்க இது வைப்போம் என்ன தக்கா தக்கா ஹீட்டா வைப்போம் எப்ப ஏன் வைக்கிறீங்க மிஷன் கறியில போடும் கதை ஹீட்டா தான் வைக்கலாம் தூக்கி உள்ளுக்கு வாங்க. எண்ணெய் வச்சு போட்டு எண்ணெய் கொண்டாடா புராசன் கம்பி புராசன் எடுத்துட்டு வா பிரஸ் ஒன்றும் இல்லை இது மாதிரி என்ன இது இது பூசுங்க வச்சு தரடா வச்சு வச்சு கொண்டா சின்னடா மீன் இங்க மீன் சமைக்கிற அளவு டைம் இல்லையா அது இருந்தது இது மட்டும் இல்லை கணக்க மீன் இருக்கு உள்ள விடு மட்ட பக்கம் அது வார புதன் பொரிப்பு. அண்ணா வாங்க அண்ணா காட்டுங்க அண்ணா அண்ணா வாங்க அண்ணா நல்லா மடையா கிடைக்கும் வாடி என்ன வாடி நீ தெரியும் இதுல இருக்கு பினிசு பக்கத்துல இருக்கு வாங்க ஓடி வாங்க இப்படி ரயனி இந்த படத்துல அது வருவாண்டா ரைட் இது என்ன கதைக்கல ஆமா இது பிரட்டண்டா என்ன நம்ம பொச்சு மாதிரியா நம்ம இது இல்லையா மீன மேல மேல பொரிக்கிறது குட்டி மீன வைப்பமே அண்ணா பிடிச்ச புகைச்சூடு மேல கொஞ்சம் தணல் வரட்டும் மேனேம்மா நான் சிரட்டை என்னதான் இல்ல அது சிரட்டை சிரட்டை இருக்கும்மா சிரட்டை வயசிலும் போய் இருக்கலாங்களா குண்டி கொண்டு அண்ணாவை ஓமம் சொல்றாங்க குட்டி அந்த படத்துல என்ன சரியா சரியா குட்டி அந்த உயரமான கண்ணாடி போட்டு இருப்பாங்க என்ன பேர் என்ன அந்த ரயனி இந்த படத்துல அடே ரயனியை பழிவாக கண்ணாடி போட்டுக்கொண்டு உயரம் கோட்டை நீளமா போட்டுக்கொண்டு ரொம்ப வரணும் ரைட் ஓகேயா அப்படிதான் எனக்கு தலைமுடியில பாக்க சரி மீன் வைப்பமே வைப்பமே போட்டுடாதோ போட்டுடு போட்டுடு தணல் வரட்டும் அம்மா கொஞ்சம் தணல் வரதான் தணல் மண்ணுக்கு வைப்பேன் நல்லா இதா வரும் ஹீட்டா இருக்கு சரி அந்த கம்பி ரைட் நாங்க இப்ப மீனை வந்து வைக்கிறோம் சரியா ஓ முள்ளு குத்திடும் கையில் வைக்கணும் கீழே ரைட் ஓகே கீழே பிடிச்சிருந்தீங்க புகை புல்லு அடிக்கு போகணும் இங்க விசன் அதான் அவன் ஸ்டுடியோ பின்பாதால ஐயா மண் போட்டு போட பின்பக்கத்தால கையில வளைஞ்சு விடாடி பாப்பிள்ள மேய்க்கிறதுக்கு மீன் எடுங்க சரி ஓகே இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம் சரியோ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது பிரட்டினா தான் தெரியும் ஒட்டி போட்டிருப்பேன் அப்படி பிரட்டினோடனே என்ன செய்யணும் தேங்காய் மேலால விடணும் மீன் வாடி இல்ல கொஞ்சம் நல்லா தள்ளுங்க இல்லை அண்ணா இங்கே தள்ளு கொஞ்சம் அண்ணா இங்கே கொஞ்சம் தள்ளண்ணா அடுப்பு அந்த கொக்காரையை தள்ளு சிரட்டை எடுத்துடா பார்த்து சிரட்டை ஆமா சிரட்டை தானமா இதாக இருக்கு இல்லை இல்லை பா ரொம்ப மாத்தி மாத்தி கொடுப்போம் அந்த தோசை கரண்டி இருக்காமா தோசை கரண்டி ஜோசிப்பிங்க காய்ச்சோனிக்க பின்னாடி எல்லாம் மீன் அப்படியே பாத்தீங்கன்னா இனிமேல் நாங்க என்ன கையை கழுவி போட்டு இனி தேங்காய் மட்டும் தான் பிரட்டுறது தோசை கல்லாம் அப்படி பிரட்டி பிரட்டி வந்து பாப்போமா ரைட் நாங்க இப்ப பிரட்ட போறோம் சரியோ அது கீழே போட்டுறா போட்டா கணக்கடை பக்கம் கை நடக்குது தெரியுமோ ஏன் வேணாம் வேணாம் மாமா சரி பாதி அப்படியே போகுது
ஒரு கை சப்போர்ட் இல்ல படி இந்த புடிதுன்னு தான் மேல அண்ணா வந்துட்டானே புரியல ரைட் ரைட் சரியா அடுப்புல வந்துட்டு அடப்பா அது கீழுக்கு கொடுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா தேங்காய் வந்து மேலே அடுப்பு எரிப்போம் முன்னுக்கு நாங்கள் பெரியம்மா அடுப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்க ரைட் சாப்பிடுவோம் மண்ணெண்ணெய் இல்லையோ இனி மண்ணெண்ணெய் விடக்கூடாது. இனி எரிச்சு எரிச்சு தணலை தானே எடுக்கணும் நாங்கள். எண்ணெய் விட்டா கருகா தெரியுமா அப்படியே இருக்கு. சிரட்டை வைக்கணும் சிரட்டை தான் ஆமாம் சிரட்டை தான் சரியம்மா, நீங்கள் எரியுமென்று சொல்லாதீங்க. அது அந்த அந்த இதுலேயே இருக்குமா அப்படி பேக் ஓட்டும். இது கண் பிதிங்கி வெளியாக வந்து கடுகு ஆட்டிங்க சரி. இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன் அடுப்பத்தான் வந்து ஃபைனலாக வந்து ஃபுல்லாக வந்து தச்சப்பள்ளி செய்யணுமா ஆமாம்மா. ரைட் நாங்கள் இப்போ பிரட்ட போகிறோம் சரியோ. அது கீழே போட்டுறா இவ்வளோ போட்டா கணக்கடை சொல்லுவா கை நடக்குது தெரியுமோ. ஏன் வேணாம் வேணாம் மாமா. சரி பாதி அப்படியே போய் ஒரு கை சப்போர்ட் இல்லை படி இந்த புடிதுன்னு தான் மேல அண்ணா வந்துட்டானே புரியல ரைட் சரியா அடுப்புல வந்துட்டு அடப்பா அது கீழுக்கு கொடுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா தேங்காய் வந்து மேலே அடுப்பு எரிப்போம் முன்னுக்கு நாங்கள் பெரியம்மா அடுப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்க ரைட் சாப்பிடுவோம் மண்ணெண்ணெய் இல்லையோ இனி மண்ணெண்ணெய் விடக்கூடாது. இனி எரிச்சு எரிச்சு தணலை தானே எடுக்கணும் நாங்கள். எண்ணெய் விட்டா கருகா தெரியுமா அப்படியே இருக்கு. சிரட்டை வைக்கணும் சிரட்டை தான் ஆமாம் சிரட்டை தான் சரியம்மா, நீங்கள் எரியுமென்று சொல்லாதீங்க. அது அந்த அந்த இதுலேயே இருக்குமா அப்படி பேக் ஓட்டும். இது கண் பிதிங்கி வெளியாக வந்து கடுகு ஆட்டிங்க சரி. இப்போ நான் என்ன செய்ய மாட்டேன் அடுப்பத்தான் வந்து ஃபைனலாக வந்து ஃபுல்லாக வந்து தச்சப்பள்ளி செய்யணுமா ஆமாம்மா. ஓகே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்துட்டு பாருங்கம்மா. மீ வந்து சும்மா வேறு லெவலில் வந்துட்டு மீன் இதே இது இப்போ இந்த விளக்கு இது இல்லை மலைக்கே போயிருந்து இந்த மாதிரி போகிறோம் வாங்க. நிலம் தான் ஃபுல்லாக தெரியுது நிலத்தை தான் தெரியுது கைந்தனா தெரியலையோ ஏன்னா அடுப்பை குறைப்போம் நல்லா எரியுது போல என்ன சிரட்டை என்ன விளையாட்டு இல்லை 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 சிரட்டை என்ன விளையாட்டு சிரட்டையாக கட்டி போட்டு சோக்கமரா வைங்க அப்படியே பாயிடா சரி காணும் ரக்குவோமே இந்த தணல் இல்லாத வழியா வழியா நீ நான் பத்தியே தான் இருக்கு உங்களுக்கு டீ எல்லாத்தையும் படுத்து நீங்கள் இந்த என்ன அடுப்பு எரி காணும் காணாது 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 எரியட்டு விடுங்க தணல் உள்ள வையுங்க அதே மடுத்து போட்டு மினிமம் வந்து இப்படி தான் வருது என்ன தோல் எண்ணெயை விட்டு கொண்டு இருப்போம் அப்படியே இதாக வரும். சித்தி வாங்க வாங்க சித்தி வாங்க சித்தி வாங்க அப்படி இருக்கு சித்தி. அது சிங்கிள் தான் ஹைஜீனிக் என்னோட தான் ஹைஜன் சிங்கள தானே இங்கிலீஷால் வெயிட்னு சொல்கிறீங்களா இப்போ எனக்கு சிங்கிள் தெரியா இல்லை தோல் போவாதோ சாப்பிட கொண்டு வைத்து நான் புள்ளியில் வரங்க 2 பேருக்கு வாழையிலாம் வச்சு தேய்ச்சி புளியெல்லாம் விட்டு போட்டு வெங்காயம் எல்லாம் மட்டும் தூக்கி போடுவோம் தலை திருப்பி வைக்க போட்டேன் சோஸ் பண்ணீங்களே சோஸ் பண்ணீங்களே சோஸ் எல்லாம் வாங்கினது டபுள் செய்ய அடுப்பை இதை வைக்கின்ற காணுங்க எல்லாத்தையும் வச்சு டபுள் செய்யலே டபுளை இதில் செஞ்சு விடுங்க. சரியா மீன் என்ன சோ மீன் காங்கள் திருப்பம் அடுத்தாங்க மீன் பச்சை ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொட்டி தூக்கி போடுவோம் தலைவர்
அவங்க தெரியுமா புரிஞ்சுட்டேன் சரி இல்ல புரிஞ்சு இல்ல அண்ணா தெரியாது வாழையில வெட்டினா என்ன விட்டா தான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கு வாழையில வெட்டினா நடந்தவங்க இருக்காது. மீன் வந்து கருத்த மீன் இது கரவலை கருத்த மீன் மூஞ்ச பக்கம் வேணும் எனக்கு நடுவாள வந்தா சரி இந்த பக்கம் ம் சரி சரி ஓகே அப்ப மீனை கொண்டு எடுத்து இதில் வைங்க ரைட் இந்த காசு கிட்ட கொண்டாங்க மீனை பாருங்க சரியோ இது பாருங்க இதுக்கு தான் சரி அண்ணா அண்ணா இதுக்கு தான் சரி இங்கே மீனையில் அப்படி வச்சு போட்டு இப்படி வரையும் ஊர லெவலில் இருக்கல ஆமாம் அண்ணியாக வர சொல்லுங்க ரைட் சோசா என்ன மேலால விடுறதோ ஸோ இல்லை சைட்டில் விடுவோம் ஒரு சோசா அங்கே வைங்க ஒன்றை மேலே விடுவோம் எல்லாடா மேலே ஒன்றோட அப்படி வடியா இருக்கு தொட்டு தான் சாப்பிடுவோம் தொட்டுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அண்ணாக்கு கொஞ்சம் இல்லை மேலே விட நல்ல பிரிசனுக்கு கொஞ்சம் விடட்டுமா மேலே விடட்டுமா மேலே விடட்டுமா தேசிக்காய் தான் மேலே விடுற சோஸ் வந்து நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம் விருப்பம் மேலே விடண்ணா சரி வாங்க இதில் அண்ணா கிட்ட ஓகே காஜி சரி விடுங்க அண்ணா மேலே சரி மேலே அப்படி கோடு கோடா விடுங்கண்ணா சோஸ் மட்டாக்களுக்கு வர மாட்டேன் மட்டாக்களுக்கு சரியா ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறோம்னா இப்போ இங்கே நம்ம எடுத்து வச்சுட்டோம் சரி அப்படியே இங்கே சைடில் கொண்டு வாங்க வாரம் மின்சாரம் வந்த நீங்கள் அங்கே வேலைக்கு வேண்டாம் அம்மா வேண்டாம் போட்டாங்க நாளைக்கு வரும் பிடிக்க வரும் முடிய வேலை போறீங்களா சரி ஓகே பஸ் டைம் வந்து நாங்கள் இப்படி மீன் எல்லாம் போட்டு சுட்டு சாப்பிட்றோம் முதல் தடவையா வடிவா கமரா ஆட்டாங்கெல்லாம் மடுங்க ஓகே இப்போ என்ன செய்ய போறோம்னா உண்டை மட்டும் மேலால சும்மா நோமலா புளிஞ்சு விட போறோம் சரியோ மேலாலே ஓ அதோடு நீங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்து வேறுங்க கிடைச்சுண்ணா வாங்க ஐயா வாங்க இருங்க அப்படி அடுப்புல இருங்க தேங்க்யூ. சரியா ரைட் ஓகே கிடைச்சா வாங்க இதில் வாங்க சும்மா வாங்க பேர் ரைட் ஓகே அண்ணா அடுத்து சாப்பிடுங்க அப்போ சும்மா நோமலா தேசிக்காயில மீன். கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஜோசிப்பீங்க. சோஸோட மீன் எடுத்து காட்டிக்கணும் அவங்கள்ட்ட வா சாப்பிட்றது சாப்பிட காட்டுங்க. இங்கே வந்து இங்கே பாருங்க அப்படியே சோஸ் கொஞ்சம் தொட்டுட்டு வெங்காயத்தை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்படி இங்கே இப்போ பாருங்க ஒரு லெவலில் இருக்கு இவன் நான் காட்டுது. இவன் நான் இது வந்து நாங்கள் இவன் நான் காட்டுது. முடிச்சு சாப்பிடுறது நாங்கள் நினைச்சதை விட வேறு லெவலில் வந்து ஓகே இதோட வீடியோ அண்ணா கழுவு அண்ணா நல்லா இருக்கும் அண்ணா நல்லா இருக்கு கஷ்டப்படுறதுக்கு பல நான் அண்ணா நல்ல மணியாக கிடக்கு மேலே வேறு லெவலில் இருக்குது அங்கால வெயிட் பண்ணி கொடுக்கலாம் மீன் சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கணும் அப்போ நாங்கள் அவ்வளோத்தையும் வந்து சாப்பிட இல்லாதானே சரியில்லாதானே காய்ச்சினாலும் சும்மா சின்ன துண்டு நடுக்கலாம் தானே அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் என்ன சாப்பிட காட்டக்கூடாது ஏன்னா மீன் சாப்பிடல ஆசை வரும் நான் முடிச்சு கொள்வோம் பேடும் பாய்